தமிழகத்தில் ஏற்கனவே பல மாவட்டங்களில் கனமழை நீடித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 7 நாட்களுக்கும் கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கான கனமழை எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து பெருவெள்ளம் நீடிக்கக்கூடிய நிலையில் இன்று தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அடுத்த 7 நாட்களுக்கும் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அடுத்த 7 நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, வணக்கம். வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும்? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. அந்த வகையில இன்றைய தினம் 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினமும் கூட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில நாளைக்கு நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, அதே போல இதெல்லாம் தமிழக மாவட்டங்கள்ல அந்த கனமழைக்கான எச்சரிக்கையும், அதே போல புதுச்சேரி, காரைக்காலிலும் கூட நாளைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய அடுத்த 7 தினங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை என்பது எதிர்பார்க்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய 23, 24 ஆகிய 2 தினங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில அந்த 2 தினங்களில் மட்டும் வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல அன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் கூட பெய்ய இருப்பதாக, அதாவது பெய்வதற்கான சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 24ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வேலூர், திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் என்றும், மேலும் பல்வேறு மாவட்டங்களில் அன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி வரக்கூடிய அடுத்த 7 தினங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என தொடர்ச்சியாக அந்த பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருபுறம் அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் கூட நிலவி கொண்டிருக்கிறது. அதே போல மற்றொரு புறம் வங்கக்கடலிலும் 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த சாதகமான சூழலை எல்லாம் வைத்து அந்த காற்றினுடைய திசையை பொறுத்து இந்த மழையினுடைய அடுத்த கட்ட செயல்கள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் அடுத்தடுத்த தினங்களில் தெரிய வரும். எனவே அடுத்த 7 தினங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா இன்றைய தினம் கூட 11 மாவட்டங்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.